சட்டப்படி விஜய்க்கு அபராதம் விதிக்கப்பட்டிருப்பதாக வருமான வரித்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2019 பிறப்பிக்க வேண்டிய உத்தரவை 2022 பிறப்பித்துள்ளதால் உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என விஜய் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது சட்டப்படி விஜய்க்கு அபராதம் விதிக்கப்பட்டிருப்பதாக வருமான வரித்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வருமான வரி சட்டப்படி விஜய்க்கு 1.5 கோடி அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. இதனை உயர்நீதிமன்றத்தில் வருமான வரித்துறை வாதமாக முன்வைத்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ். சுரேஷ், வணக்கம். நீங்க விவரங்களை தொடரலாம். வணக்கம். கடந்த 2016-17 நிதியாண்டுக்கான வருமான வரி கணக்கை நடிகர் விஜய் தாக்கல் செய்த போது அந்த ஆண்டுக்கான வருமானமாக 35,42,92,890 ரூபாய் என்று குறிப்பிட்டிருந்தார். அந்த ஆண்டுக்கான மதிப்பீட்டு நடவடிக்கையை மேற்கொண்ட வருமான வரித்துறை நடிகர் விஜய் வீட்டில் கடந்த 2015 ஆண்டு நடத்திய சோதனையில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களுடன் ஒப்பிட்டு பார்த்தது. அதன்படி புலி படத்திற்காக அவர் பெற்ற 15 கோடி ரூபாய் வருமானத்தை கணக்கில் காட்டவில்லை என்ற ஒரு தகவலை கண்டறிந்தது. இதைத் தொடர்ந்து வருமானத்தை மறைப்பதற்காக 1,50,00,000 ரூபாய் அபராதம் விதித்து கடந்த 2022 ஆண்டு ஜூன் 30 வருமான வரித்துறை உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவை எதிர்த்து நடிகர் விஜய் தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் 2022 ஆண்டே வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் இந்த வருமான வரித்துறை உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்து ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு இடையில் 2 முறை இந்த வழக்கு விசாரணைக்கு பட்டியலிடப்பட்ட போதும் பெரிய அளவில் எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்படாத நிலையில இந்த வழக்கு இன்றைக்கு நீதிபதி சரவணன் முன்பு இன்னைக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது விஜய் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அபராதம் விதித்து 2019 ஆண்டு ஜூன் 30 முன்பே இந்த உத்தரவை பிறப்பித்திருக்க வேண்டும். ஆனால் காலதாமதமாக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதால் அதனை ரத்து செய்ய வேண்டும் என்று வாதிட்டார். அதே சமயம் வருமான வரித்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வருமான வரி சட்டப்படி நடிகர் விஜய்க்கு அபராதம் விதித்தது சரிதான் என்றும் விஜய் தாக்கல் செய்த இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் வாதிடப்பட்டது. இதையடுத்து இதே போன்ற ஒரு வழக்கில் ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவின் நகலை தாக்கல் செய்ய விஜய் தரப்புக்கு உத்தரவிட்ட நீதிபதி இந்த வழக்கினுடைய விசாரணையை அக்டோபர் 10 தள்ளி வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.